அமர் பாவனி அவங்களோட திருமணம் தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸ் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அடுத்தடுத்து நண்பர்களான இவங்களோட திருமணம் ரொம்பவும் சந்தோஷமா நடைபெற்றது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதாவது விஜய் பிரியங்கா அவங்களோட மறுமணத்தோடு சேர்த்து இப்போ அமர் பாவனி இவங்களோட திருமணமும் நடந்திருக்கு. பிக் பாஸ்ல இருந்தே இவங்க எல்லாம் நண்பர்கள் தான். இத பத்தி சொல்லும்போதுதான் அமர் அவர்களோட மென்டார், அது மட்டும் இல்லாம ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம், ஐஷு அவங்களோட குடும்பம், இவங்க ஏன் இந்த திருமணத்துக்கு வரல, அட்லீஸ்ட் திருமணத்துக்காக இவங்க அழைச்சிருக்கலாம், இல்ல இவங்க வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா? அதுக்கான பதில இப்போ ஐஷு அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது பார்க்கலாம். அமர் பாவனி அவங்களோட மேரேஜ் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பிக் பாஸ் மூலமா தான் அமர் மற்றும் பாவனி இவங்க ரெண்டு பேருமே பழக்கமானாங்க. அண்ட் அதுல இருந்து தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறி இவங்க இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பலா மாறி இருக்காங்க. இதே போல மலையாளத்துல பேர்லி அப்படின்ற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் கோ கண்டஸ்டன்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப அவங்களோட வாழ்க்கை ரொம்ப செம்மையா இருக்கு. நிறைய பேருமே இந்த திருமணத்துக்கு அவங்களோட ஆசீர்வாதங்களையும் அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே பிக் பாஸ் மூலமா தான் இன்னும் பிரபலமானவங்க ஐஷு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அமர் அவர்கள் நிறைய டான்ஸ் ஷோல கலந்துக்கும் போது கூட ஐஷு ஏடிஎஸ் அப்படின்ற இந்த ஃபேமிலியை வந்து நம்ம எல்லாம் பார்த்திருக்க முடியும். சிஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் சரி, அண்ட் ஷைலஜா இவங்களையுமே சரி, இவங்களை வந்து பார்த்திருப்போம். அண்ட் பிக் பாஸ் மூலமா ஐஷு இன்னுமே வந்து பிரபலமானாங்க. அதுக்கப்புறமா ஐஷுவுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது கூட நம்ம அமர் அவர்கள் அதை பத்தி எதுவும் சொல்லல, ரொம்ப நியூட்ரலா தான் இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது அப்பவே தெரிஞ்சது. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்லது கெட்டது நிகழ்ச்சிக்கு எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க. அதே போல அமர் மற்றும் பாவனி இவங்களோட திருமணத்துக்கு ஐஷு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வரல. இது ஏன் அப்படின்றத ஐஷுவே அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐஷு, ஷைலஜா மற்றும் அவங்களோட தங்கச்சி இவங்க மூணு பேரும் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருப்பாங்க. அது நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து ஐஷு மற்றும் அவங்களோட குடும்பத்தை வந்து ரொம்பவும் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. என்னது, ஏன் நீங்க வந்து அமர் கல்யாணத்துக்கு போகல, நீங்க போயிருக்கணும்ல அப்படின்ற பலவிதமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஐஷா அவங்களோட பதில் என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை எல்லாமே கமெண்ட் பண்றது பிடிக்காது, இருந்தாலும் நான் வந்து எந்த மனநிலையில நீங்க கேக்குறீங்க அப்படின்றத நான் உணர்றேன். எனக்கு இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்றது வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை தான் மனசுல வச்சுட்டு கேக்குறீங்க, அதை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அதே போலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். மத்தவங்களோட விருப்பத்தையும் நீங்க வந்து மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மத்தவங்களோட சோகத்தையும் தாண்டி எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, வாழ விடுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. எல்லாருமே வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறீங்க, மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க. உங்களோட வேலையை நீங்க பார்த்தாலே போதும். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் நீங்க அதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் வந்து மனுஷங்க தான். நான் எதை பத்தியுமே பேச விரும்பல. எல்லா ஸ்டோரியிலுமே ரெண்டு பக்கம் கதை இருக்கு. உங்க எல்லாருக்குமே ஒரு கதை தான் தெரியும், ஒரு கதை தெரியாது. அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது. தயவு செய்து கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க. அண்ட் என்னோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ணும்போது வார்த்தைகள்ல பார்த்து வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. அண்ட் இதை பார்த்த நிறைய பேருக்குமே வந்து சரி, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கு, அதனாலதான் இவங்க திருமணத்துக்கு கூட போகல, சரி விடுங்க ஐஷு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐஷு பக்கமும் இப்ப எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஐஷுவோட இந்த பதில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.